எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூத மக்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிலுவை பாதையில் பார்த்தீங்கன்னா அந்த யூத மக்களுடைய பங்கேற்பு அதிகமாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் சில நேரங்களில் நாமளும் இந்த யூத மக்கள் மாதிரி தான் இருந்திருப்போம். சரி, யூத மக்கள்லாம் யாருன்ற ஒரு பின்புலத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இறைச்சட்ட புத்தகம் மோசேவுடைய தலைமையில் அந்த பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்துக்கு மக்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவராக யாவே இறைவன் சீனாய் மலையில 10 கட்டளையை கொடுக்கிறார். கொட்டு முடிச்சுட்டு உடன்படிக்கை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இந்த யூத மக்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. கடவுளாகிய ஆண்டவன் நாமே, இந்த ஆண்டவரை தவிர வேற யாருமே எங்களுக்கு தேவையில்லை, இவர் தான் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி அவரை மட்டுமே சிக்கனை பிடித்து வாழ்ந்தவர்கள் தான் இந்த யூத மக்கள். இந்த யூத மக்கள் இப்ப இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளில் இயேசுவோட வந்துட்டு இருப்பாங்க. முதலாவதாக அவருடைய பணி வாழ்க்கை. அவர் பொதுவாக செய்கிறப்பையும் கூட இருப்பாங்க, அவர் போதிக்கின்றப்பையும் கூட இருப்பாங்க, அதே நேரத்தில் அவரை துரத்துறதுக்கும் கூட இருப்பாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாமே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 மழை பொழிவு. இயேசு மலை மீறி ஏறி அமர அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை அப்படின்னு இருக்கும். அப்போ மக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே மக்கள் வியப்படைந்து கடவுளை போற்றினார்கள் அப்படின்னு இருக்கும். அடுத்தது புதுமை செய்கிறாரு. எப்போதான் ஒரு புதுமை செய்கிறாரோ மார்க் நற்செய்தியில் படிப்போம், கடவுள் இந்த வல்ல செயலை கண்டு இறை மக்கள் அனைவரும் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேய்களை ஓட்டுறப்பெல்லாம் பார்க்குறப்ப பாரு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறனவே, பேய்கள் கூட ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து கடவுளை போற்றி புகழ்வாங்க இந்த யூத மக்கள். அதே நேரத்தில் ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் சொல்வார், என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேச்சு மிதமிஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அவரை விட்டு விலக்கி போவாங்க. இது ஒன்று. இரண்டாவது, அந்த கெஸ்தமனி தோட்டத்தில் சீடங்கள் எல்லாமே விட்டுட்டு ஓடுறாங்க. அது ஒரு சீன் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த படை வீரர்கள் எல்லாமே அடிக்கிறாங்க. அப்பயும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பிளாத்து கிட்ட கையளிச்ச உடனே மக்கள் அவரை கொல்லுங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு சைடு இருக்கு. ஒரு சைடு இயேசுவை பார்த்து கடவுளை புகழ்ந்த மக்கள், இன்னொரு சைடு புதுமைகளை எல்லாம் பார்த்து கடவுளை புகழ்ந்த மக்கள் இயேசுடைய இந்த பாடுகளின் நேரத்தில் அவர் விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பாவம் இவருக்குள்ள என்னதான் ஆச்சோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிலுவை பாதையை பார்த்தீங்கன்னா யூத மக்களுடைய மனநிலை 4ஆக நான் பிரித்து காமிக்கிறேன். முதலாவது, மக்களோட மக்களாக நான் நின்றுக்கிறேன், மக்களோட மக்களாக நின்றுக்கிட்டு பாவம்டா அவன் என்ன தப்பு பண்ணானோ தெரியல அப்படின்னு சொல்கிற மக்கள் ஒரு வகை. இரண்டாவது, என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியாது, இவனுக்கெல்லாம் தேவைடா, அவனாம் ரொம்ப பண்ணிட்டு இருந்தான்டா, இவன் சாவணும்டா அப்படின்னு சொல்கிற மக்கள் ஒரு வகை. மூன்றாவது ஒரு வகை என்னன்னா,
அது அநியாயம் தெரியும். தெரிஞ்சும் ஒன்றுமே பேச மாட்டாங்க. நமக்கு எதுக்குடா, நம்ம பழப்ப பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மக்கள் இருப்பாங்க. இன்னொரு மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சைடும் இருக்க மாட்டாங்க, இந்த சைடும் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அழுதுகிட்டு பாவம் அப்படின்ட்டு போவாங்க. பிரியமானவர்களே, நாமளும் இன்றைய நவீன காலகட்டத்தில் இந்த சமூக பகுப்பாய்வை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோங்க. நம்மளை சுற்றி நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளை இன்றைக்கி நம்ம எடுத்து பார்ப்போமே. நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன். என்னுடைய பங்கு தலங்களில், என்னுடைய அன்பியத்தில் சில நேரங்களில் நாமும் அந்த மாபு மென்டாலிட்டியில் போயிட்டே இருப்போம். அது அநீதியும் தெரியும், அது தப்புன்னு தெரியும். தெரிஞ்சும் இந்த 4 வகையான மக்கள் மாதிரி நாமளும் பாவம் அவனுக்கு என்னமோ அப்படின்ட்டு, சார் இவனுக்கெல்லாம் தேவைதான் அப்படின்ட்டு. இன்னொன்று பாவம் யார் காப்பாற்றவளோ அப்படின்ட்டு. இன்னொன்று கடவுள் தான் காப்பாற்றார் அப்படின்னு நம்ம இருப்போம். பிரியமானவர்களே, இன்று நாம் முடிவெடுப்போம். யூத மக்கள் போல அந்த மாப் மென்டாலிட்டியில் நாமளும் மந்தையோட மந்தையாக போகிறேன்னா இல்லை, வெரோனிகா அம்மாவை போல, சீமோனை போல, அன்னை மரியாவை போல அந்த கூட்டத்தில் இட்டு தனியாக எழுந்து நின்று அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறேனா? இது சமூகத்தில். அப்படியே நம்ம குடும்பத்துக்கு வந்து பார்ப்போமே. நம்ம குடும்பத்துலேயுமே இந்த யூத மக்கள் கூட்டம் மாதிரி கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்களும் சில நேரங்களில் இந்த யூத மக்களுடைய மனநிலை இருக்குது. எப்படி தெரியுமா? உங்கள் புள்ள தப்பு பண்ணியிருப்பான், அவன் என்ன பண்ணுறது, கஷ்டந்தாங்க, யார் திருத்துவாள்? பெற்றோர்களாக நீங்கள் திருத்தலைன்னா வேறு யார் திருத்துவா? முதலாவது. இரண்டாவது, என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட போயிட்டு ஒரு பூசகத்தை எழுதி கொடுத்து கண்ணீர் வடிப்போம். மூன்றாவது வகையான பெற்றோர்கள் எப்படி இருப்பீங்க? அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்க. அவன் தப்பு பண்ணுறான்னு தெரியும், தெரிஞ்சும் அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்க. இது மூன்றாவது வகை. நான்காவது வகை, சொல்லணும்னு ஆசையாக இருக்கும், என்ன சாமி பண்ணுறது, நான் எதாவது சொல்ல போய் அவன் எதாவது பண்ணிக்கிட்டானா அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுவும் யூத மக்கள் மாதிரியான மாப் மென்டாலிட்டி. பிரியமான இறை மக்களே, எனது வாழ்க்கையில் இந்த யூத மக்களைப் போல நான் எப்படி இருக்கிறேன்? சிந்தித்து பார்ப்போம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.